ரொம்ப வாசனை மிக்காப்பா. உள்ளூர் கடத்தே வலிக்கிறோண்ணே. கடத்தைக்கு நடுவில் வச்சுருப்பாரு. நீ போகமாப்பா. போதும். நட்டலை இப்போ அவர் வரல. வருவான். நான் அதான் ஒழுங்கா நிப்பாட்டுன்னு சொல்லி சத்தம் போட்டேன். 2 பேருக்கும் பொதுவாக வண்டி நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போய் இப்போ இவ்வளோ இந்த 2 அடிச்சுட்டு அப்படியே போயிடுவான். ஆமா, வீட்டுக்கு போகும்போது அந்த ஆளை வெறிச்சு உடனே உங்க அப்பா என்ன பொண்ணு போடுது. மழை வெஞ்சா யாருக்கு இந்த தொந்தரவு இல்லாமல் இருக்குது. அதேதான் தண்ணினால தான் எல்லாருக்கும் பிரச்சனை. தண்ணினால இருக்க தண்ணி பூரா போட்டு கிணத்து வந்து வச்சாச்சு. அந்த தண்ணி போடணுமா? வடக்க இந்த 2 வயல் தானே, அது போதும். போதுமா? சரி, அதான் கேட்கும். யூடியூப்ல போடுவோம். அப்படிதான் ஓனல் கணக்கு காமிச்சிங்களா? நீங்க டென்ஷனா? வான ஓடிட்டா இருக்கும். ஓனரே அவனே ராஜா, அவனே மந்திரி. இருந்தாலும் பெரிய ஓனருக்கு பெரிய ஓனர் சாப்பிட்டாரு. தரிசெல்லாம் அடிக்க முடியாது. சரி, நீ அடிச்சு போட்டு போ. நடுவுக்கு வருவான். ஆஹா அப்புறம் நீங்க நான் தான் அடிச்சேன், நீ தான் வந்து அடிக்கணும். அதெல்லாம் சொல்ல மாட்டோம்டா. நீ அடிச்சிட்டு இப்படியே போயிரு. இப்ப அப்படி சொல்லுவீங்க, பிறகு அப்படி சொல்லுவீங்க. இல்ல ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன். அதுதான் நடுவுல இருக்கு, அடிச்சுட்டு வேணா அடிப்போம். உட்காந்துக்கிறோமா? நல்லா தானே பாருங்க. இந்த இதுல கழிக்கிறோம், இந்த தரிசில. சரிலாம் அங்கே ஒரு அட்டு பேர். இன்னைக்கு வீட்டில் இருக்கலாம் பேசணுமாப்பா, அதுக்காண்டி வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை லீவுடா. ஓ, 2 நாளும் காலேஜ் இருக்கா. அதுக்குமே உடம்புலாம் டயர்டாக இருக்கான். வேலைக்கு போட மாதிரி என்ன? எதா அவன்கிட்ட அந்த மரத்தை கட் பண்ணி நீ கழிச்சா என் வயக்குள்ள அவன் மரத்துல விழுதுன்னு நீங்க எடுத்துக்கண்டா. நீ பிடிச்சிட்டு நீங்க ஆனால் தொட்டுக்கிற எதுவும் கொடுக்கலன்னு களி இனிப்பாக இருக்கும் போலப்பா. இது எங்கள் அம்மாவும் செய்யும்பா வீட்டில், அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கூறு காணாது. சுக்கு மிளகு இனிப்பெல்லாம் போடுவாங்க. கருப்பசாமி கூலி தம்பி இல்லை இல்லை ஒரு இதாகவே இது பண்ண மாட்டாங்க. இவங்க அப்பா ஒரு மாதிரியா போகிறான் அடிச்சுட்டு போங்க. பேஜையில் ஒரு இதாக தான் பேசான். நேற்று காலையிலேயே மோட்டரை போடுவோம்ட்டு போகிறேன். அவன் கருசாமி மாறதுக்கிட்ட நான் போடுவோம்னு சொன்னான். சரி, அப்போ கரண்ட் வச்சுட்டு போட்டு விட்டோம்ல, வண்டியை காணுவேன் என்னன்னு தெரியல. மோட்டரை அமைச்சு போட்டு விட்டு போயிட்டு மாமிட தண்ணியை கழுவிக்கிட்டோம்.
இன்னுமே தெரிய மாட்டேங்குது. ஓடுற டைட்டிங் பார்க்கணுமா? அதுதான் எல்லாம் காட்டும். வண்டியில் எதுவும் வேலைனா வேலைன்னா இதெல்லாம் காமிக்கும். இது சவுதி ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அப்படியா? ஆமாம், வண்டி ஏதோ ஒரு பேட்டரி எல்லாம் ஆயில் காமிக்கும். எல்லாமே அதை காட்டும். அது சரி. இது நம்ம பார்க்காம ஓட்டணும் இதாகும். நவரு என்ன ஓ வர போகிறோமோ ஒன்னே தான் கனவு இந்த பாக்கி இன்னைக்கு தான் மழை பெஞ்சு வெறிச்ச மணிக்கு தெரியுது. இன்னைக்கு தான் மழை பெஞ்சு வெறிச்ச மணி தெரியுது. அதுதான் அன்னைக்கு தான் இவனு தான் காடு முன்னும் ஒரு சொந்தம் பாக்கிங்க. ஆயில் தான் தர வளர்த்த சரியாகும். வீடியோவில் மாட வச்சுட்டு வீடியோவில் மாட வச்சுட்டு அந்த பக்கம் மாட்டிட்டீங்களா? அதில் விதப்பு தான் நல்லா முளைச்சிருக்கு. விதப்பு அவளுக்கு ஏற்ற மழை இல்லை. கரெக்டாக வேச்சிருக்காங்க, மழையும் வெறிச்சிருக்கு. யாரு கருத்தா 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 இன்னைக்குலாம் யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு அடுத்து அப்படியே தைக்காமல் போயிருப்பாங்க. நடுவுக்கு போகிறோம்.